Hi friends, welcome to VP Treasures. Today நம்ம இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மோட்டிஃப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் த்ரெட் ஃபில்லிங் கொடுக்குறேன். த்ரெட் லோடிங் வந்து நான் ஒரு சர்க்குலர் ஷேப்பில் கொடுக்குறேன். இந்த டிசைனுக்கு நான் டபுள் ஸ்டாண்ட்ஸ் த்ரெட்ஸ் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம த்ரெட் லோடிங் எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி இந்த ஸ்டோனுக்கு மேலே நான் லோடிங் கொடுக்குறேன். இந்த லோடிங் யூஸ் பண்ணி நான் இந்த ஸ்டோனை ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி ஃபில்லிங் கொடுக்குறேன். நம்ம இந்த மாதிரி ஸ்டோனில் லோடிங் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இல்லாத மாதிரி நல்லா நெருக்கமாக கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்கம் நல்லா எம்போஸ்டாக இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு நம்ம வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி லோடிங்ஸ் கொடுத்துட்டு ஒன் லைன் செயின் ஸ்டிச் அதே த்ரெட்லேயே நம்ம கொடுத்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஹோல்ஸ் இல்லாமல் பார்க்க ஒரு ஃபைனல் அவுட்புட் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம எப்போவுமே வந்து இந்த மாதிரி லோடிங் பண்ணோம்னா செல்ஃப் கலர்லேயே நம்ம கையோட இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்தது ரொம்ப நல்லது. நம்ம எப்போவுமே ஒரு செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு எப்போவுமே இந்த பீட் ஒர்க் எல்லாமே பிரியாமல் லைஃப் லாங் இருக்கும். பீட்ஸ் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். நார்மலாக நம்ம பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும் பொழுது இந்த மாதிரி டூவாக ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த பீட்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம்லேருந்து எடுத்ததுக்கப்புறமேட்டு விலகாமல் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போது பீட்ஸ் கொடுத்ததுக்கப்புறமேட்டு நான் ஒன் லைன் இந்த மாதிரி ஸ்டோன் செயின் கொடுக்குறேன். நான் பேர்ல் கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரன்னிங் செயின் வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்ம ஒரு ஸ்டோனுக்கும் நம்ம ஸ்டிச் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ரன்னிங் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்ம ஒரே டைரக்ஷன்லேயே ஸ்டிச் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் பார்க்க.
ரன்னிங் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம இன்னொரு லைன் கோல்டன் பீட்ஸ் வந்து கொடுக்குறோம். இப்போ இந்த கோல்டன் பீட்ஸ் இன்னும் நம்மளுக்கு சைஸ் பெருசாக இருக்கிறதுனால நான் 1 by 1 ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இந்த குந்தன் ஸ்டோன்ஸை சுற்றி நான் 1 லேயர் பீட்ஸ் கொடுத்து நான் ஃபில் பண்ணுறேன். இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் கர்வ் ஷேப்புக்கு நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி 2 பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம டிசைன் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.